இனி வணக்கம். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் இந்த டாபிக். இதில் 3 ஸ்டேஜ் பார்த்துட்டோம். 4th ஸ்டேஜ் ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட். ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் எரர் ஏற்பட்டால் அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணுறது நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடில் தான் நம்ம செய்ய முடியும். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடுக்கு அந்த எரரை கொண்டு போகும்போது என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். There is disagreement in trial balance. The difference in trial balance is placed to suspense account. Trial balance டேலி ஆகாத பட்சத்தில் அந்த பேலன்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நேம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். டெபிட் பேலன்ஸ் ஆனிச்சுன்னு சொன்னால் அசட் சைடு பேலன்ஸ் ஷீட்டில் காமிப்போம். கிரெடிட் பேலன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் லைபிலிட்டி சைடு பேலன்ஸ் ஷீட்டில் காமிப்போம். The error will be rectified by the accountant during next accounting period. நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடில் கூட இந்த எரரை அக்கௌண்டன்ட் ரெக்டிஃபை பண்ண முடியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஆர் ப்ரையர் பீரியட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் த எரர் டு பி ரெக்டிஃபைட், எரரை ரெக்டிஃபை பண்ணுறோம். அந்த எரர் நாமினல் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ கண்டிப்பாக பிஸ்னஸோட ப்ராஃபிட் ஆர் லாஸை அஃபெக்ட் பண்ணும். இப்போ ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு புது அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தோதா அதை டெபிட் ஆர் கிரெடிட் பண்ணணும். சப்போஸ் அந்த எரர் ரியல் ஆர் பர்சனல் அக்கௌண்ட்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட்டையே டெபிட் ஆர் கிரெடிட் பண்ணணும். எல்லா எரரும் கம்ப்ளீட்டாக என்ட்ரி போட்டதுக்கப்புறம், ரெக்டிஃபை என்ட்ரி போட்டதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை ஃபுல்லாக அந்த லெட்ஜரில் போஸ்டிங் போடுறோம். போஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற நெட் எஃபெக்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸை கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மிஸ்டர் ராய் was unable to agree the trial balance last year and wrote off the difference to the profit and loss account of that year. Next year, he appointed a chartered accountant who examined the old book and found the following mistake. லாஸ்ட் இயரில் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகாமல் அந்த டிஃப்ரென்ஸ் போட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கொண்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் இயரில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அந்த மிஸ்டேக்கை எக்ஸாமின் பண்ணி கண்டுபிடிச்சிட்டார். என்ன மிஸ்டேக்குன்னு பாருங்கள். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்கூட்டர் வாஸ் டெபிட்டட் டு கன்வேயன்ஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வாஸ் ஓவர்காஸ்ட். A credit purchase of goods from Mr. P for ₹2,000 entered as a sale. Receipt of cash from Mr. A was posted to the account of Mr. B. Receipt of cash from Mr. C was posted to the debit of his account. ₹500 due by Mr. Q was omitted to be taken to the trial balance. Sale of goods to Mr. R for ₹2,000 was omitted to be recorded. Amount of ₹2,395 of purchase was wrongly posted as 2,593. Mr. Rai used 10% depreciation on vehicle. Shuggers the necessary ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. என்ன சொல்கிறாங்க, 8 மிஸ்டேக் அவர் கண்டுபிடிச்சிருக்கார். இந்த 8 மிஸ்டேக்குக்கும் ரெக்டிஃபை என்ட்ரி போட சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எரர் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்கூட்டர் வாஸ் டெபிட்டட் டு கன்வேயன்ஸ் அக்கௌண்ட் ₹3,000. ஸ்கூட்டர் அப்படிங்கிறது ஒரு மோட்டார் வெஹிக்கல் அசட். கன்வேயன்ஸுங்கிறது
nominal expenses. என்ன எரர் பண்ணியிருக்கோம்? wrongly debited to conveyance account. அப்போ கன்வெயன்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அதை கிரெடிட் பண்ணணும். ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்னால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம கிரெடிட் பண்ணுறோம். கரெக்டாக மோட்டார் வெஹிக்கிள் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். அமௌண்ட் பார்த்தோம்னா ஒரு அசட்டுக்கு டிப்ரிஷியேஷன் சார்ஜ் பண்ணணும். இவங்க இந்த அசட்டுக்கு 10% டிப்ரிஷியேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. 3000க்கு 10% பார்த்தா 300 டிப்ரிஷியேஷன். அதனால் இந்த அசட் வேல்யூ எவ்வளவு? 3000 லெஸ் 300 2700. ஜர்னல் என்ட்ரி பாருங்கள். மோட்டார் வெஹிக்கிள் அக்கௌண்ட் டெட்டார் 2700 to profit and loss adjustment account 2700. Purchase of scooter wrongly debited to conveyance account, now rectified. Capitalization of rupees 2700, that is 3000 less 10% depreciation. Purchase account was overcast by 10,000. Purchase account overcast ஆயிருக்கு. பர்ச்சேஸுங்கிறது நாமினல் அக்கௌண்ட். என்னர்? எக்ஸஸ் டெபிட் இன் பர்ச்சேஸ். நாமினல் அக்கௌண்ட் மூலமாகவே நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொண்டு வரணும். இது எக்ஸஸ் டெபிட்னால அந்த எக்ஸஸ் ஆன டெபிட் அமௌண்ட்டை ஆப்போசிட் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். அப்போ டெபிட்க்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஜர்னல் என்ட்ரி பாருங்கள். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 10,000 to ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 10,000. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் overcast in the previous year, the error now rectified. Third error, a credit purchase of goods from Mr. P for rupees 2000 entered as a sale. P வந்து credit purchase பண்ணிட்டு அதை சேல்ஸ்னு என்ட்ரி போட்டிருக்கோம். பிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், பர்ச்சேஸுங்கிறதும் நாமினல் அக்கௌண்ட், சேல்ஸுங்கிறதும் நாமினல் அக்கௌண்ட். இதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி போட்டிருப்போம்? மிஸ்டர் பி அக்கௌண்ட் டெட்டார் 2000 to சேல்ஸ் 2000 அப்படின்னு போட்டிருப்போம். நான் கரெக்டாக என்ன போடணும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 2000 to மிஸ்டர் பி அக்கௌண்ட் 2000 அப்படின்னு போடணும். என்ன எரர் ஆயிடுச்சு? மிஸ்டர் பீட்டை பர்ச்சேஸ் பண்ணதை சேல்ஸ்னு என்ட்ரி போட்டிருக்கோம். அப்போ அதுக்கு ரெக்டிஃபை பண்ணணும்னா இந்த பர்ச்சேஸும் சேல்ஸும் நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ரெக்டிஃபை என்ட்ரி போடணும். இந்த கரெக்டான பர்ச்சேஸ்க்காண்டி ஒரு 2000 டெபிட் பண்ணுறோம். அந்த சேல்ஸு தப்பாக என்ட்ரி போடுறதுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணணும். அப்போ ஆப்போசிட் பண்ணுறதுக்காண்டி ஒரு 2000 டெபிட் பண்ணுறோம். அடுத்து இந்த பி வந்து பர்சனல் அக்கௌண்ட். அப்போ அவருடைய அக்கௌண்ட்டை தான் நம்ம வந்து என்ட்ரி போடணும். கரெக்டான கிரெடிட்காண்டி 2000 பர்ச்சேஸ் போடும். இந்த சேல்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காண்டி டெபிட் பண்ண பியை கிரெடிட் பண்ணுறோம் ஒரு 2000. இப்போ ஜர்னல் என்ட்ரி பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 2000 + 2000 4000 டெபிட் டு P's account 2000 + 2000 4000 credit. Credit purchase from P rupees 2000 entered as a sales last year, now rectified.
Fourth error, receipt of cash from Mr. A was posted to the account of Mr. B, rupees 1000. இதில் ஏங்கிறதும் பர்சனல், பிங்கிறது பர்சனல். என்ன எரர் பண்ணியிருக்கோம்? ஏட்ட வந்த அமௌண்ட்டுக்கு பி அக்கௌண்ட்டில் போஸ்டிங் போட்டிருக்கோம். இப்போ என்ன என்ட்ரி போட்டிருப்போம்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 1000 டு பி அக்கௌண்ட் 1000 போடும். கரெக்டாக என்ன போடணும்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 1000 டு மிஸ்டர் ஏ அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். இப்போ கேஷ் என்ட்ரி பண்ணது கரெக்ட். இப்போ ஏயை என்ட்ரி பண்ணாமல் இருந்ததுக்காண்டி அவரை கிரெடிட் பண்ணுறோம். பியை தப்பாக கிரெடிட் பண்ணதுக்காண்டி அவர் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அவரை டெபிட் பண்ணுறோம். பாருங்கள், ஜேர்னல் என்ட்ரி பிஸ் அக்கௌண்ட் டெட்டார் 1000 to A's account 1000. Amount received from A wrongly posted to B, now rectified. Fifth error, receipt of cash from Mr. C was posted to debit of his account, rupees 500. Cங்கிறவர் பர்சனல் அக்கௌண்ட், அவர் ஒரு கிவர், கேஷை கொடுத்துருக்கார். அப்போ கிவர்னா கோல்டன் ரூல் என்னது? கிரெடிட் த கிவர். இல்லை எரர் என்ன? சி அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெக்டிஃபை என்ன பண்ணணும்? சிக்கு கரெக்டாக கிரெடிட் பண்ணுறதுக்கு ஒரு 500, டெபிட் பண்ண அமௌண்ட்டை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காண்டி ஒரு 500, 1000 ரூபி அவர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும். இப்போ டெபிட் ஆஸ்பெக்டில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இந்த 500 + 500 1000 ரூபியை டெபிட் பண்ணுறோம். ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 1000 to C's account 1000. Rupees 500 received from C wrongly debited to his account, now rectified. Sixth error, rupees 500 due by Mr. Q was omitted to be taken to the trail balance. இதில் என்ன எரர்? டியூ பை மிஸ்டர் Q, மிஸ்டர் Q கொடுக்க வேண்டிய டியூ, அதை நம்ம ட்ரெயில் பேலன்ஸ்க்கு கொண்டு போகலை, விட்டுட்டோம். டியூ பை மிஸ்டர் Qங்கிறது ஒரு ரிசீவபிள்ஸ். ரிசீவபிள்ஸ்ன்னு சொல்லிட்டோம்னா அது பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு வருது. பர்சனல் அக்கௌண்ட்டோடைய கோல்டன் ரூல் என்னது? டெபிட் த ரிசீவர். இப்போ ரெக்டிஃபை என்ட்ரி என்ன போடுவோம்? டெபிட் த ரிசீவபிள் அக்கௌண்ட். இப்போ கிரெடிட் ஆஸ்பெக்டுக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டாக கொண்டு வந்துடும். ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள், ட்ரேட் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் 500 to சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 500. Rupees 500 due by Mr. Q not taken into trail balance, now rectified. Seventh error, sale of goods to Mr. R for rupees 2000 was omitted to be record. ஆர்ட்ட சேல்ஸ் பண்ணதை நம்ம எழுத விட்டுட்டோம், அதான் எரர். சேல்ஸுங்கிறது ஒரு நாமினல் அக்கௌண்ட். இப்போ மிஸ்டர் ஆருங்கிறவர் நம்மளுடைய டெட்டார், ஒரு பர்சனல் அக்கௌண்ட். ரெக்டிஃபை என்ட்ரி என்ன பண்ணுவோம்? டெபிட் மிஸ்டர் ஆர் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர் தானே. கிரெடிட் சேல்ஸ் வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட்னால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணணும். இப்போ ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும்? ஆர் அக்கௌண்ட் டெட்டார் 2000 to ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் 2000. சேல்ஸ் டு மிஸ்டர் ஆர் omitted last year, now adjusted. Eighth error, the amount of rupees 2395 of purchase was wrongly posted as 2593. 2395 2593ன்னு நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணியிருக்கோம்.
எக்ஸஸ் டெபிட் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸுங்கிறது ஒரு நாமினல் அக்கௌண்ட். இப்போ அந்த எக்ஸஸ் ஆன அமௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணணும். அதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். டெபிட் ஆஸ்பெக்டுக்கு நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை கொண்டு வந்துடும். ரெண்டு அமௌண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 198. ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 198 to profit and loss adjustment account 198. Excess posting to purchase account last year 2593 instead of 2395, now adjusted. Profit and loss adjustments account ledger. இது வரைக்கும் போட்ட ரெக்டிஃபை என்ட்ரி எல்லாத்துக்கும் போஸ்டிங் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். இப்போ பை மோட்டார் வெஹிக்கல் அக்கௌண்ட் 2700 கிரெடிட்ஸ். செகண்ட் என்ட்ரியில் ஒரு கிரெடிட் பண்ணியிருக்கோம். பை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 10,000. தேர்ட் என்ட்ரியில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். இப்போ டெபிட் சைடு 2P அக்கௌண்ட் 4,000. 4, 5, 6 வராது. செவன்த் என்ட்ரியில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். இப்போ பை ஆர் அக்கௌண்ட் 2000. எயித் என்ட்ரியில் ஒரு கிரெடிட் பண்ணியிருக்கோம். பை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 190. பார்க்குறோம், கிரெடிட் சைடு தான் கூட இருக்குது. இப்போ டோட்டல் படிக்கிறோம், டெபிட் சைடு கொண்டு வந்துக்கிறோம், பேலன்ஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் நமக்கு 10,898 கிடைக்கும். இந்த அமௌண்ட்டை ராயோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். டு ராய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு கொண்டு போகிறோம். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அதோடைய லெஜர், இதுக்கு போஸ்டிங் போட போகிறோம். ஃபஸ்ட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம்னா டெபிட் பண்ணியிருக்கோம். இப்போ டெபிட் சைடு 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் 10,000 படைச்சு. அடுத்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை ஒரு டெபிட் பண்ணியிருக்கோம். 2C அக்கௌண்ட் 1000. நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். இப்போ பை ட்ரேட் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு 500. அடுத்து ஒரு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் 190. எல்லா என்ட்ரி போட்டாச்சு. டோட்டல் பண்ணுறோம். டெபிட் சைட் கூட இருக்குது 11,198. இந்த டோட்டலாக கிரெடிட் சைட் போடுறோம், பேலன்ஸ் பண்ணுறோம். 10,698 பேலன்ஸ் கிடைக்கும். இதை ராய்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அடுத்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிக்கு ஒரு ஜர்னல் போடுறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 10,898 to ராய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 10,898. பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண என்ட்ரிக்கு ஒரு ஜர்னல் போடுறோம். ராய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 10,698 to suspense account 10,698. The balance of suspense account transfer to capital account. இந்த வீடியோவில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் அதனுடைய கடைசி ஸ்டேஜ் ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸோட விரிவாக பார்த்துருக்கோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.
அடுத்து வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். நன்றி.